இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்வேன். எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் என்ன செய்யப்பட வேண்டும்? வல்லமையாய் பலப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. அந்த சொல்றதுலே வல்லம் இல்லையே. வல்லமையாக என்ன செய்யப்பட வேண்டும்? பலப்பட வேண்டும். இந்த 25வது ஆண்டு சபைக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு விசுவாசியும் வாலிப பிள்ளைகள் இருந்து வாலிபர்கள், டீன்ஸ், சண்டே ஸ்கூல் எல்லாம் கடைசி விசுவாசி வரைக்கும் வல்லமையாய் பலப்படணும். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, நீங்க வல்லமையாய் பலப்படும் பொழுது தேவன் உங்களை வல்லமை அடைவதற்கு தேவையான சகல அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வல்லமையாய் பலப்படணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்போ அந்த வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை பவுல் அந்த நாட்களிலே எபேசு சபைக்கு ஞாபகப்படுத்தினார். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நம்முடைய சபைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்ல, நீ சாதாரணமான ஆளா இருக்காத, நீ எப்படி இரு, வல்லமையாய் ஜெபம் பண்ணு, வல்லமையாய் பாட்டப்பாடு, வல்லமையாய் நீ ஆராதனை செய், வல்லமையாயிரு, வல்லமுள்ள விசுவாசியாரு. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? அனல் உள்ள விசுவாசியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அனல் உள்ளதா இருக்கணும். அந்த அனல் உள்ள விசுவாசிகள் தான் கர்த்தர் அவருடைய பார்வைக்கு கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக பாத்திரங்கள் இருக்கிறது, ஆனா ஒரு பாத்திரம் தான் ராஜாவுடைய மேஜைக்கு வருகிறது. அது என்ன பாத்திரம்? என்ன பாத்திரம்? கனத்துக்குரிய பாத்திரம் தான். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதை பாதுகாக்கிறார். கனம் இல்லாதவைகள், கனத்தை இழந்தது. ஒரு காலத்தில் அது கனத்துக்குரிய பாத்திரமா இருந்தது, ஒரு காலத்தில் அது கனமா இருந்தது, ஒரு காலத்தில் அந்த நட்சத்திரம் பிரகாசித்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நட்சத்திரம் என்ன செய்யல? பிரகாசிக்கல. பிரகாசிக்காத நட்சத்திரத்தெல்லாம் கர்த்தர் பிரகாசிக்க கூடாதபடிக்கு அந்த நட்சத்திரங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதை எடுத்து போடுகிறார். கர்த்தர் உனக்கு வாடாத கிரீடத்தை கொடுத்தார். ஆனால் அந்த கிரீடத்தை கொடுத்த அந்த கிரீடங்களை சில விசுவாசிகள் இந்த 24 வருஷம் என்ன செய்யல? அதை பாதுகாக்கல. தேவன் கிருபைகளை கொடுத்தார், தேவன் வரங்களை கொடுத்தார். அந்த கிருபைகளையும் வரங்களையும் என்ன செஞ்சிட்டு நம்ம என்ன செய்யல? அதை யூஸ் பண்ணல, அப்படியே வச்சிட்டோம். 24 வருஷம் நீங்க ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க, உங்க மனசாட்சி சொல்லிட்டோம். என்ன பதில் வந்திருக்கு? சாப்பிட்டோம், தூங்கணும், சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு அங்கங்க அலைஞ்சோம், காசு வந்துச்சு, சாப்பிட்டோம், சுற்றணும், தூங்கணும், ஜெபம் பண்ண. சரி, ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம்? உனக்கா ஜெபம் பண்ண. ரொம்ப அருமையாக இன்னைக்கு காலையில் எங்களுடைய வில்லிவாக்கம் செக்ஷனில் ஒரு பாஸ்டர் ஒரு போஸ்டிங் போட்டாங்க. ரொம்ப இட் வாஸ் வெரி வெரி இட்ஸ் அ $100 million கொஸ்டின். நம்ம பிள்ளைங்களை பார்த்து கேட்குறோம், நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்குறோம். அந்த பிள்ளை என்ன சொல்கிறோம்? நான் டாக்டராக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் பைலட் ஆக போகிறேன், நான் போலீஸ் ஆஃபீஸராக போகிறேன். அவர் சொல்கிறாரு, அப்படி கேட்பது தவறான், அப்படி கேட்கக்கூடாதான். நீ படித்து என்ன செய்ய போகிற அது கேளு. நம்ம கேட்ட கேள்வி தவறு. ஆனால் அந்த இன்னொரு காரியத்தை கேட்கணும், நீ படித்து என்ன செய்ய போற, அதுதான் ஃபைனல். என்ன செய்ய போற அதுதான் ஃபைனல். நான் வந்து ஜெபம் பண்ணேன், நான் உபவாசம் பண்ணேன், நான் வந்து இது செஞ்சேன் அது செஞ்சேன், பாட்டு பாடினேன், அப்படி பண்ணேன். சரி பண்ண, என்னாச்சு? என்ன வாட் இஸ் த ரிசல்ட்? ஒன்றும் இல்லை. வந்தும் போனோம் வந்தோம். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அப்படி ஆகுறது இல்லை, இதில் இது நம்ம நிறைய சொல்லிட்டோம். நம்ம நிலைமை என்ன? அப்போ ஒரு விசுவாசி ஆவிலே வல்லமையாய் இருக்கும் பொழுது நல்ல புரிஞ்சுங்க, அந்த பாத்திரத்தை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. மேனே தேக்கே உபாசின். நீ திராசலை இன்னைக்கு ஆண்டவர் வைத்தா அந்த
திராசு என்ன சொல்ல போகிறது? இன்னைக்கு அந்த திராசு என்ன சொல்லும்? நமக்குள்ள ஒரு திருப்தி, அப்பா இன்னைக்கு வந்துட்டேன்ப்பா, எனக்கு எவ்வளோ வேலை, எந்த வேலைலாம் விட்டுட்டு வந்துட்டேன். அதை நம்ம சொல்லி தேற்றிடக்கூடாது. இன்னைக்கு இப்போ இந்த 24வது வருஷம் நான் ஆண்டவருக்காக என்ன சாதித்தேன், என் மூலமா ஆண்டவர் என்ன செஞ்சார், எனக்கு என்ன செஞ்சார் நீங்க கேள்வி கேட்கிறீங்க. எனக்கு என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர், நீ என்ன செஞ்சீங்க, அதுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க. 365 நாள் எத்தனை ஆத்துமாக்களுக்கு நாம் சுவிசேஷம் சொன்னோம்? நேற்று கூட ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் ரொம்ப அழகாக எழுதினார். நான் கேட்டேன், சார் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்க. சார் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, என் தலையெழுத்த சொல்லுங்க. சிரிச்சேன். சிரிச்சுட்டு அமைதியாக சொன்னேன், உங்கள் பேர் என்ன ஐயா? என் பேர் ரவி. எங்கே இருக்கீங்க நீங்கள்? ராமேஸ்வரம். ஓ, சீஷோரில் பக்கத்தில் இருக்க. ஆமாம், சீஷோர் தான் ஒரு வில்லேஜ்னு சொல்லி அந்த வில்லேஜ் பேரை சொன்னார். ஓ, அது அங்கேருந்து இங்கே வேலை செய்கிறீங்களா? ஆமாம் சார். எனக்கு ஒரே ஒரு மக, ஒரு வருஷத்துக்கு நான் 1,10,000 ரூபா நான் ஃபீஸ் கட்டணும் காலேஜுக்கு, அதனால இந்த வேலையை செய்கிறேன் சார். என் மக முடிச்சிட்டாக்கா அவ்வளோதான், என் லைஃப் செட்டில் ஆகிடும். இப்போ நான் கேட்டேன், செட்டில் ஆகிடுச்சுன்னா நம்ம தலையெழுத்து மாறிடுமான்னு கேட்டேன். அது சொல்கிறீங்களா? அதை தான் இப்போ நான் சொன்னேன், என் தலையெழுத்து உங்கள் தலையெழுத்து ஒன்றா இருந்தது. ஆனால் என் தலையெழுத்தில் 7 வருஷம் குழந்தை இல்லை என்ற ஒரு தலையெழுத்தை ஆண்டவர் ஒரு செகண்டில் மாற்றினார் ஐயா. என் ஜாதகம், என் கை ரேகை, நான் போன நம்புதிரிகள்லாம் சொன்னது உனக்கு குழந்தையே பிறக்காது, அதான் சொன்னாங்க. ஆனால் ஒரு நொடியில் இயேசு என்ற ஒரு தெய்வம் அவர் என்னை மாற்றினார். சொன்ன உடனே கண்ணெலாம் அப்படியே சகப்பா, அப்படியே ஒரு வித்தின் 2-3 செகண்ட்ஸில் கண்ணு தண்ணி நிற்கிது. நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். கட்டாயம் வாங்க ஐயா, கட்டாயம் வாங்க. சுவிசேஷத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. கிரியை செய்யறது கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை, இயேசுவோட அன்பை சொல்லும் பொழுது, உங்க அனுபவத்தோட சாட்சியை சொல்லும் பொழுது, நீங்க ஆண்டோட பார்வையில கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பீர்கள். சுவிசேஷகனுடைய பாதம் எவ்வளோ அழகா இருக்கிறது. அந்த பாதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, உன் பாதம் என்ன அழகா இருக்கிறது. ஏமா, உங்களை பொண்ணு பார்த்தாங்க, காலை பார்த்தாங்களா மூஞ்சியை பார்த்தாங்களா? மனுஷன் முகத்தை பார்க்கறான், கர்த்தர் உங்க காலை பார்க்கிறாரு. உன் கால் எப்படிப்பட்ட கால்? சுவிசேஷம் அறிவித்தவருடைய பாதம். இந்த பாதம் எங்கெல்லாம் போச்சு இந்த 25வது வருஷம்? எங்கெல்லாம் போச்சு? எத்தனை கிலோமீட்டர் சுத்திச்சு? பல 1000 கிலோமீட்டருக்கு போயிருக்கு. ஆனா இந்த சுவிசேஷத்துக்காக உன் கால் எவ்வளவு தூரம் போச்சு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம எதையோ யாரையோ எங்கெங்கெல்லாம் எதையோ பேசுறோமே. இன்னைக்கு நான் யார்? Who I am? ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்ல நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் ஆவிலே வல்லமையாய் பலப்படுவதற்கு கர்த்தர் அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சும்மா சாதாரண ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லி பாருங்க. இயேசு நல்லவரையா, நீ கவலைப்படாதுன்னு, அவ்வளவுதான், போதும். இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை, போதும். உங்க வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுங்க, போதும். வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கும் போது, அப்பா எனக்கு இதெல்லாம் தெரியாதப்பா, உனக்கு புத்தி நிறைய, எனக்கு புத்தியே கிடையாது, எனக்கு அறிவும் கிடையாது, ஆனால் நான் அனுபவித்தேன், நான் யாரும் எனக்கு காசு கொடுக்கல, இப்போ உனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு யாரும் காசு கொடுத்து சொல்லலை, ஏன் பிரச்சனை இது எனக்கு மாறிச்சு, 7 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை, ஜோகம் பண்ண ஆண்டவர் கொடுத்தாரு, நாங்கள் ஏறி இறங்காத
மருத்துவம் கிடையாது. ஹோமியோபதி, அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா, டச்சு, என்னமெல்லாம் பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இயேசுவின் நாமத்தினால உட்காந்து ஜெபம் பண்ணி எங்கள் வாழ்க்கையை, இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. கர்த்தர் அதிசயத்தை செஞ்சார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆவில வல்லமையாய் பலப்படும் பொழுது உன்னுடைய இருதயம் ஆண்டோட பார்வையிலே அது கனத்துக்குரிய இருதயமாய் மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 25வது ஆண்டு அல்லது ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமேயானால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கனவீனம் உள்ளவர்களாக அல்ல, கனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? கனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினால், எல்லாம் சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. அல்லேலூயா. மனுஷ பலன் நமக்கு உதவாத ஐயா. நீ எவ்வளோ பெரிய வியாபாரியா இருக்கலாம், பெரிய பெரிய அலுவலகத்தில் பொறுப்பாளியாக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், இல்லை ஒரு சீஃப் மேனேஜராக இருக்கலாம். வேலை இல்லை, பணம் அல்ல, மனுஷ பலன் அல்ல, அறிவு திறமை இல்லை, தேவனுடைய ஆவியினால் தான் எல்லாம் ஆகும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, யாரால தான் ஆகும்? தேவனுடைய ஆவியினால் தான் ஆகும். தாவீது சிவந்த மேனியும் அழகுள்ளவனாய் இருந்தான். ராஜாவாயிட்டானா? இல்லையே, இல்லையே. அவன் ஒதுக்கப்பட்டான். ஈசா அவனை ஏன் தள்ளுனா ஈசாக்கே தெரியாது. ஈசாவுடைய இருதயத்தில் தாவீதை ஒதுக்கணும், அவனை கண்டம் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு எபிரேயன் ஆடு மேய்க்கிறது அவங்களோட தொழில். ஆனால் அந்த தொழில் யார்கிட்ட தெரியுமா இருக்கணும்? மூத்த குமாரன்ட்ட இருக்கணும். யார்கிட்ட இருக்கணும்? மூத்த குமாரன்ட்ட இருக்கணும். ஆனால் ஈசா என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய எல்லா மகனை எங்கே அனுப்பிச்சிட்டாரு? இராணுவத்துக்கு அனுப்பிட்டு இவனை என்ன பண்ணிட்டாரு? ஆடை மேய்க்கிறதுக்கு இந்த தொழிலை அவங்க கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் இவன் தொழிலை பார்க்கல, இவன் கர்த்தரை பார்த்தான். இவன் ஆட்டை மேய்த்தானோ மேய்க்கலையோ, நடந்ததோ நடக்கலையோ, அதெல்லாம் நமக்கு தாவீதை பார்த்தா கேட்கணும். தாவீது என்னப்பா பண்ணீங்க? அவன் சொன்னா, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் இருக்கும், பலத்தினால அல்ல, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வேன். அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கான், ஆடப்பா மேய்ச்சிட்டே இருக்கான். ஸோ முதல்ல கரடி வருது. தேவ ஜனமே, இந்த 25 வருஷத்தில் உன் வாழ்க்கையில் கரடி வரும்பொழுது நீங்கள் பயப்படாதீங்க. தட்டைகள் போராட்டங்கள் வரும்போது நீங்கள் எல்லளவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தளரவே கூடாது. சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? தளரவே கூடாது. அமர்ந்துருங்க. ஆண்டவருக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. எத்தனை பேர் நேற்று ஸ்தோத்திரம் பண்ணீங்க? கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கைக்காரராக இருக்கும் பொழுதுதான் வசனம் தான் வேலையை செய்யும். அல்லேலூயா. பால் தயிரா மாறணும், என்ன செய்யணும்? கொஞ்சம் உர ஊற்றணும். இப்போ பால் சீக்கிரத்தில் என்ன செய்ய மாட்டேங்குது? உரைய மாட்டேங்குது, கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போ கூட கொஞ்சம் என்ன செய்யணும்? கூட கொஞ்சம் தயிரை ஊற்றணும். வெயில் காலத்தில் சும்மா ஒரு 3 சொட்டு இருந்தால் போதும், டக்குன்னு என்ன செஞ்சிடும்? ஆமாம், அடுத்த நாள் காலையில் ஜாமுன்னு கட்டி தயிரை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அது குளிர்காலம். அது மாதிரி தான் 25 வருஷம் எதுவுமே ஒரு விசுவாசிக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி மனுஷ பார்வையில் இருக்காது. ஆனால் தேவ பார்வையில் பலமுள்ள மனுஷன் தன்னுடைய எல்லா போராட்டத்தையும் சவாலாக எடுத்து அவர்கள் எல்லாரும் ஜெயம் எடுப்பார்கள்.
அல்லேலூயா. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். சொல்லுங்க, எல்லாம் ஆகும். நான் ஆராதிக்கிற தேவனால எல்லாம் ஆகும். ஆண்டவரால செய்யக்கூடாது எதுவுமே இல்லை. நல்ல புரிஞ்சுங்க. யாரெல்லாம் சுய பலத்தில் ஜெபம் செய்யாதவன், சுய பலத்தில் இருக்கிறவன் ஜெபிக்க மாட்டான். சுய பலத்தில் இருக்கிறவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான். சுய பலத்தில் இருக்கிறவன் விசுவாசிக்க மாட்டான். சுய பலத்தில் இருக்கிறவன் நான் சொல்றதான் செய்யணும்னு நிற்பான். ஆனா தேவனை சார்ந்திருக்கிறவன் ஜெபிப்பான். தேவனை சார்ந்திருக்கிறவன் கர்த்தரை நம்புவான். தேவனை சார்ந்திருக்கிறவன் கர்த்தரையே நோக்கி கொண்டிருப்பான். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இன்னும் அதிக பலத்தை கொடுப்பார். பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன். அல்லேலூயா. பலத்தின் மேல் பலன். சொல்லுங்க, என்னது? பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன். கொஞ்சம் பலன் ஆண்டவரே, கொஞ்சம் பலன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு உங்கள் பலன் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே, நீங்கள் உங்கள் அபிஷேகம் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரேன்னு சொல்லி நீங்கள் ஆவியானவரை சார்ந்துருங்க. ஆவியானவர் கூப்பிடுங்க. ஆவியானவர் உள்ள வருவதற்கு முன்பதாக இருதயத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்கப்பா, என் இருதயத்தை கொஞ்சம் கழுவுங்கப்பா. நான் சந்தேகப்பட்டது, நான் முறுமுறுத்தது, நான் ஜெபம் இல்லாமல் இருந்தது, என்னை என்ன செய்யுங்க, மன்னிங்க ஆண்டவரே என்று கொஞ்சம் அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் காத்திருந்து பாருங்க. ஆவியானவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பலத்தால் உங்களை இடை கட்டுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சகரிய 4:6 என்ன வாசிக்கிறோம்? பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால் தான் எல்லாம் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. 25வது வருஷம் அவருடைய ஆவியால் தான் எல்லாம் நடக்கும். அவருடைய ஆவி இல்லைன்னா 4 டயரில் காற்று இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கில் ஒரு வீலில் உங்களுக்கு காற்று இல்லாட்டினாலும் வண்டி ஓடுமா? ஓடவே ஓடாது. நல்லா உங்களுக்கு அந்த தேவ பலன் இருந்தால் நீங்கள் வாட்டு சவால்களையும் தடைகளையும் போராட்டங்களையும் என்ன பண்ணிட்டு போகலாம், எல்லாம் தாண்டி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ காடானாலும், இப்போ எல்லாம் சொல்கிறீங்க காடு மேடையெல்லாம், என்ன பிரதர் வரல சர்ச்சுக்கு இந்த வாரம், என்ன பிரதர் கம்யூனியன் எடுக்கலை, அவ்வளோதான் புஷ்ன்னு போயிடுச்சு. டயரில் காற்று இல்லை, என்ன பண்ணுறது? அடிக்கடி சறுக்கிற, அடிக்கடி பலவீனப்படுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் எடுத்து பயன்படுத்த மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவருங்க. நியாய தீர்ப்பில் அவருக்கு ஈவு இரக்கம் என்பதே கிடையாதுங்க. கடுமையான. ஆமாம், இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு வரோம், இஷ்டத்துக்கு போகிறோம், நஞ்சா கம்யூனியன் எடுக்கிறோம், நஞ்சா ஆயத்த கூட்டம் வரோம், நஞ்சா தசமாகம் கொடுக்குறோம், நஞ்சா ஊழியம் செய்கிறோம், நஞ்சா செய்கிறோம். அம்மா ஐயா வேணா ஐயா, அது இல்லையா சத்தியம். உண்மை என்ன தெரியுமா? மரண பரியந்தம் உண்மையாரு, மரண பரியந்தம், டில் த லாஸ்ட் பிரெத். அதை நீங்கள் தீர்மானம் எடுங்க. ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே தகப்பனே, நான் லக்கை மாத்திரம் தான் நோக்கி ஓடுவேன். எதை நோக்கி ஓடணும்? லக்கை மாத்திரம். அவன் சொன்னான், இவன் சொன்னான், நீ காதுக்கு அதிகாரி. அவன் என்னன்னா சொல்லிட்டு போட்டோம். நம்ம நாக்குக்கு அதிகாரி. நம்ம இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் எனக்கு வந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஆல்வேஸ் கீப் சைலண்ட் அண்ட் ஸ்மைலிங். ஆல்வேஸ் கீப் சைலண்ட் அண்ட் ஸ்மைலிங். சைலன்ஸ் will avoid problem. Smiling will always solve the problem. Avoid problem, solve the problem. எனக்கு அமைச்சர்கிட்ட சொன்னேன், இது எனக்கு ரெண்டுமே கிடையாது. நோ சைலன்ஸ், நோ ஸ்மைலிங். ப்ராப்ளத்தை யாரும், ப்ராப்ளம் உங்களை உருவாக்கும், போராட்டங்கள் உங்களை ஜெயம் எடுக்க வைக்கும், யுத்தங்கள் உங்களை ஜெயம் கொடுக்கும். கர்த்தர் உங்களை கைகளையும் விரல்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறாரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கரடியோட போராட்டம், நாளைக்கு யாரோட போராட்டம்? சிங்கத்தோட போராட்டம். முடிஞ்சிருச்சா? இல்லை. சிங்கத்தை காட்டிலும் பெரிய மோத்தரகான் யாரு? கோலியாத்தையா.
நீ பேயை ஜெயிச்சலாம், மனுஷனை ஜெயிக்க முடியாது. அப்பாலே போ சாத்தானே ஓடி போயிடும். இயேசுவின் ரத்தம் மனுஷன். யோ என்ன இயேசு ரத்தன்ற, என்ன அப்பாலே பான்மோ அப்போலோ இப்போலோன்னு இருக்கிற, அவன் போக மாட்டான். நீ அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை எதிர்த்து நிற்கணும்னா நாம் ஒவ்வொருவர் எப்படி இருக்கணும்? அவருடைய ஆவியிலே பலன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் நம் பலத்தில் அல்ல, அவர் பலத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையவே திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆமா, யாரை பலப்படுத்துவாரு? பலமுள்ளவர்களை கர்த்தர் பலப்படுத்துவார். நல்லா புரிஞ்சுங்க. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க பலத்தை கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். Some are comfortable with the weakness. சர்ச்சுக்கு வரல, ஒரே சளி பாஸ்டர்னு. அடா பாவிகளா, நம்ம இங்க உடம்பே வெந்து போயிருக்கு, நிற்க கூட சில நேரத்தில் முடியாது. நம்ம ஆணுடைய வேலையை செய்ய நம்ம இவ்வளோ ஆண்டுடைய பலத்தை சார்ந்து வந்திருக்கிறோம். ஜுரம் அடிக்கிறமா, ஜுரம் அடிக்கிற போல நேற்று வந்து சொல்கிறான், ஏன்டா காலையில் வரல? ஜுரம் எவ்வளோ டெம்பரேச்சரு? ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்தது. காலையில் 7 மணியோட கட கடன்னு என்ன பண்ணோம்? நல்லா குளிச்சுட்டு, நல்ல தண்ணி நல்லா குடிச்சிட்டு, தண்ணி வந்து தானே பாஸ்டர் தண்ணி குடிக்க சொன்னார். இந்த தண்ணி, ஆமாம், கேன் வாட்டர் சொல்லுங்க. என்னது கேன் வாட்டர்? பாட்டில் வாட்டர் இல்லை. ஆமாம், புரிஞ்சுங்க. சில ஆளுங்க தூக்கத்தில் இருப்பாங்க. பாஸ்டர் குடிக்க சொன்னார். யோ என்னையா குடிக்க சொன்னார்? 2 டம்ளர் வெது வெதுன்னு தண்ணி குடிக்க சொன்னார். பச்சை தண்ணி குடிக்கிறதால வெது வெதுன்னு தண்ணி குடிச்சு முழங்கால் போட்டு காலை ஏஞ்சி ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார், பலப்படுத்த ஆரம்பிப்பார். அவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதே. பலத்தை நோக்கி போகிறவர்களுக்கு, பலத்தை தேடி போகிறவர்களுக்கு, ஸ்ட்ரென்த், ஆண்டவரே எனக்கு ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த் தான் வேணும், ஆண்டவருடைய பலம் தான் வேணும்னு காத்திருக்களுக்கு கர்த்தர் சொல்றார், பயப்படாத, திகையாது என்று கர்த்தர் சொல்றார். நான் உன்னுடனே இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே நீங்கள் பலமுள்ளலாம் இருந்த கர்த்தர் நீதியின் வலது கரத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஐயா அல்லேலூயா. பயப்படாதீங்க. நீங்கள் யார் கையில் இருக்கிறீங்க? கர்த்தருடைய கரம். அந்த கரத்துக்கு பேர் என்ன? நீதியின் கரம். சொல்லுங்க, என்னது? நீதியின் கரம். அவர் நீதி உள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீதி செய்வார். அல்லேலூயா. ஒன்று மாத்த திருப்பி திருப்பி கர்த்தர் சொல்றாரு, சபை ஞாபகப்படுத்துற, உன் சுய பலத்தின் மேல் சாயாதே. டோன்ட் ரெஸ்ட் ஆர் டிபெண்ட் அப்பான் யுவர் ஓன் ஃப்ளெஷ். திகையாதே, பயப்படாத. தேவ சித்தம் செய்கிறவனுக்கு தான் யுத்தம். தேவ சித்தம் செய்யாதவனுக்கும் மனம் போல வாழ்கிறவனுக்கும் சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது, திட்டமும் கிடையாது, வேதமும் கிடையாது, கோயிலும் கிடையாது, அவன் வாழ்க்கையில் ஆராதனை கிடையாது. நீ சும்மா வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு போகலாம். செயல்படாத விசுவாசிக்கு, சொல்லுங்க, செயல்படாத விசுவாசிக்கு சட்டமும் கிடையாது, தேவ சித்தமும் கிடையாது, தேவனோட நடத்துதலும் இருக்காது. செயல்படுகிற விசுவாசிகளுக்கு, சொல்லுங்க, செயல்படுகிற விசுவாசிக்கு கர்த்தர் பலத்தை கொடுப்பார். அவர்களை நீ தேவ திட்டம் செய்யும் பொழுது தடைகள் வரும். கழுதை கர்த்தர் அவுக்க சொல்றாரு. எனக்கு ஒரு கழுதை வேணும்னு கேட்குறாரு. சும்மாவே இருக்கு அந்த கழுதை. ஏற்கனவே சொல்லிட்டாரு, டேய் கழுதைய அவுக்கும் போது என்ன பண்ணுவான்? கேட்பாயா? இயேசுவுக்கு நீ வேணும்னு சொன்ன அப்போதாயா உன் வாழ்க்கையில சோதனையும் போராட்டமும் வரும். அது வரைக்கும் எந்த சோதனை வராது, எந்த போராட்டம் வராது. நீ ஜாலியா இருக்கலாம். பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு கத்தர் பிள்ளைய கொடுத்தாரு. பிள்ளைய கொடுத்தாருன்னு சரியா ஊழியத்துக்கு போகலாம் செய்யலாம். வாழ்க்கையில போராட்டங்க. ஒரு நாளும் ஒரு சமாதானமா, அதாவது கத்தருக்குள்ளே சமாதானமா இருக்கணும். உலக பிரகாரமா
கிளம்பணும், சாப்பிட்டோம், தூங்கணும்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று போராட்டம் சந்திக்காத நாளே இல்லை. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறாரு. நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்ல, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், பலப்படுத்தி சகாயம் பண்ணி, நீ என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே யாரை தாங்குவேன், பலமுள்ளவர்களை தான் கர்த்தர் தாங்குவார். சுய பலத்தில் இருக்கிறவளை கர்த்தர் யூஸ் பண்ணவும் மாட்டார். அவளை கர்த்தர் உன் சித்தத்தை விட்டுருவார். 2 சித்தம் இருக்கு, தேவ சித்தம், சுய சித்தம். சுய சித்தத்தில் விட்டுருவார். நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரே 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 ஆண்டவரே. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் வெயிலையும் மழையும் வர்ஷிக்க பண்ணுவார். ஒரு நாளாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதையா, போராட்டம் இருந்துகிட்டே இருக்குங்கய்யா. கலங்காத, நீதியின் வலது கரத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. 25வது வருஷம் நீங்கள் சாதிக்கிற வருஷமாக இருக்கணும். செயல்படுகிறவன் தான் சாதிப்பான். சொல்லுங்கள், செயல்படுகிறவன் தான் சாதிப்பான். செயல்படாதவன் இந்த வருஷமும் கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். கனி காணுமே, வெட்டி அக்னியில் போடப்படும். இந்த 24 வருஷம் என்ன கனி கொடுத்தீங்க? ஐயோ, இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது. ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய குறிப்பு. தேவ சித்தம் செய்கிறவனுக்கு, தேவனுடைய திட்டத்தை செயல்படுகிறவனுக்கு கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரையே சார்ந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா 1:9 வாசிங்க. பலங்கொண்டு திட்டமானதாயிரு. பலங்கொண்டு be strong. Be strong and good courage. நல்ல பலம் கொண்டாதான். சும்மா ஒரு வார்த்தை சொன்னா பலப்பட்டுருவோம். இப்படி ஆகி போயிடுச்சு, இப்படி நடந்துச்சே, அழாதீங்க, வேண்டாம். ஆண்டவரை சித்தம் இல்லாமல், ஆண்டோடைய பெர்மிஷன் இல்லாமல், ஆண்டோடைய நாலேஜ் இல்லாமல், உங்களுக்கு தெரியுமா, ஒரு முடி கூட என்ன செய்யாது. 24வது வருஷம் யோசுவா 1:9 படி, நீ பலம் கொண்டு பி ஸ்ட்ராங் அண்ட் ஆஃப் குட் கரேஜ். என்ன வரட்டும், வா. தேவ சித்தம் செய்கிறவன் ஜெயிப்பாயா, தேவ சித்தம் இல்லாதவன் தோப்பான். ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. கர்த்தர் சித்தத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் உங்களை படிப்படியா அழகாக, ஆமா, அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன், இயேசுவை நம்புவேன். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. அப்புறம் நிந்தனைகள், அப்புறம் அலைகளை நான் தாண்டுவேன். அலைகளை தாண்டணும். பீச்சில் ஸ்விம்மிங்ன்றது அது ஒரு ஆர்ட். எனக்கு நீச்சல் தெரியாது, அது ஒரு இன்னொரு பக்கம். ஆனால் அந்த பீச்சில் நீச்சல் அடிக்கிறவங்க பார்ப்பேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அலையை வரும் பொழுது அலைக்குள்ளே போயிடுவாங்க. என்ன செய்வாங்க, அலைக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ அந்த அலை வந்து அவனை என்ன செய்யாது, உள்ளே தூக்காது. அவங்க உள்ளே போயிடுவான். கோ அண்டர் தி வேவ்ஸ், உள்ளுக்குள்ளே போயிடுவான். அடுத்த அலை வருது பார்த்தோன்னா அவன் என்ன செய்வான், மறுபடியும் அலைக்குள்ளே போயிடுவான். அதே மாதிரி கடலுக்குள்ளேருந்து உள்ள கரைக்கு வரும் பொழுது அலை பின்னால் வருகிறதை பார்க்கும்போது அவன் என்ன செஞ்சிருவான், அமைதியாக இருப்பான். அந்த அலையோடு என்ன செய்வான், அப்படியே மலை இறங்கி அப்படியே போயிடுவான். இட்ஸ் அன் ஆர்ட். பயப்படாதீங்க. உங்களுக்கு அக்கினி ஜுவாலை, பெரும் ஆறுகள், சிங்கத்தினுடைய கெபிக ஆகிய மனிதர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் திட்டமானதாக இருந்து பலசாலிகளாக இருந்தால் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள்.
ஜெயம் எடுக்கிறது என் பலத்தினால, அவருடைய பலத்தினாலே. ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி, இன்னும் முடிக்கல, இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தகப்பனே, ஆவிலே வல்லமையா என்னை பலப்படுத்துவீராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியினாலே என்னை வல்லமையாய் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. strengthen me spiritually Lord. ஆவிலே என்னை பலப்படுத்துவீராக. நான் ஒரு விசுவாசி, சர்ச்சுக்கு வரேன், சர்ச்சுக்கு வீட்டுக்கு போகிறேன், இத்தனை வருஷம் 24 வருஷம். சொல்லுங்கள், என்னெல்லாம் சாதிச்சிங்க, கர்த்தருக்காக என்ன செஞ்சோம், என்ன பண்ணோம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதோ உன்னுடைய மரத்தின் வேறு அருகே என்ன வைக்கப்பட்டிருக்கிற, கோடாரி வைக்கப்பட்டிருக்கு. axe been kept just closer to the root. It's been kept closer to your main trunk. ஆண்டவர் சொல்கிறாரு, இது வெட்டுவேன்றாரு. ஆனால் தோட்டக்காரன் ஆகிய இயேசு சொல்கிறார், இல்லை இந்த வருஷம் அது இருக்கட்டும், இந்த வருஷமாவது கனி கொடுக்க முடியுமா? ஆண்டவருக்காக செய்யுங்க பிரதர், ஏதாவது ஒன்று செய்யுங்க சிஸ்டர். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட பணம் கேட்கல, ஆண்டவர் காசை கொடு, காசை கொடு, காசை கொடுன்னு கேட்கல. காசுலாம் கிடையாது, காசு ரெண்டாவது தான், முதலாவது உங்கள் ஆத்துமா தான் முக்கியம். ஹல்லேலூயா. என் ஊழியக்காரனை நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், எனக்கு காசு தேவை தான், நிறைய தேவை. ஆனால் அதை காட்டிலும் உங்கள் ஆத்துமா தான் முக்கியம். மேய்ப்பனாகிய நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆத்துமாவில் பலப்படுங்க, ஆவிலே வல்லமையாக இருங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் பாதையை செவ்வையாக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் எல்லாம் கட்டுகளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம் பண்ணும்போது எளியவனை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. செம்மையான வழியிலே நடக்க வைப்பார். ஆமேன், ஆமேன். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவிலே பலங்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன், ஆமேன். தூக்கத்தோடு அப்படியே மங்கின பலன் இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. அந்த பலன் உங்களை இன்னும் பலப்படுத்தும். பலவீனத்தில் நீங்க சும்மா அமைதியாக இருந்தீங்கன்னா இன்னும் பலவீனம் உங்களை ஆளுகை செய்யும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சப்புரை யந்தன மகுஷேரே தேரே புலமரஹதரா. 25 வருஷம் என்ன நடக்க போது, ஏது நடக்க போது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்றும் தெரியும், எங்களை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். எங்களை ஆண்டவரை கைவிட மாட்டீர், எங்களை விட்டு விலக மாட்டீர். எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நீர் ஆண்டவரை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் நீர் தெய்வமா இருக்கிறீர், நீர் கர்த்தராய் இருக்கிறீர், எனக்கு ராஜாவாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தினுடைய காரியத்திற்காக தேவனிடத்தில் சேராதீங்க. உலகத்துடைய காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் வச்சிட்டு உங்க விசுவாசம் பலப்படணும். உங்களுடைய 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 வல்லமை இன்னும் பெருக செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13 16 13. 16வது, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திட்டம் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சபையே, சீயோன் தோட்டம் ஏஜி சபையில உட்கார்ந்து இருக்கிற என் அருமை பிள்ளைகளே, நீங்க எப்படி இருக்கணும்? விழித்திருங்க. 2வது, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். 3வது, புருஷராயிருங்க. 4வது காரியம், திடன் கொள்ளுங்கள். 4 காரியங்கள். புருஷராயிருங்க. That means be a matured person. immature இருக்காதீங்க. ஒரு சின்ன குழந்தை தான் மழை பெஞ்சா லீவ் போட்டுறோம் ஸ்கூலுக்கு. தலைவலிக்கு லீவு, வயிற்று வலிக்கு லீவு. ஆமா, ஏன் தலைவலி, வயிற்று வலி. அன்னைக்கு பேப்பரில் வாசித்தேன், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். அந்த அந்த சிவில் சப்ளை கார்பரேஷனில் அந்த பிள்ளை எக்ஸாம் எழுதுது. காலையில் முகூர்த்தம் 4 மணிக்கு முடிச்சுட்டு, பார்த்துறீங்களா, அந்த மணமக ட்ரெஸ்ஸோடு உட்காந்து என்ன பண்ணுது, எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதுது.
நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப பரிசுத்தவான்கள், பைபிள் தவிர எதுவுமே பார்க்குற அந்த பைபிளும் உருப்படி கிடையாது. பாருங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்படியே அந்த மன ட்ரெஸ்ஸோட, கல்யாண ட்ரெஸ்ஸோட உட்காந்து என்ன செய்யும்? உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் முடியுதுன்னா நமக்கு நொண்டி குதிரையாக இருக்கனால சர்ச்சு வரத்துக்கு ஏதாவது ஒரு சாக்கு. அந்த பிள்ளைங்க நடிச்சு காட்டினாங்க பாரு, வயிற்றுல ஏதோ ஓடுது. எவன் சொன்னது? சீமோன். எங்கடா அவன்? வயிற்றுல என்ன ஓடுறதுடா? எலி ஓடுது. அப்போ டாக்டர் சொல்கிறார், வயிற்றுல எலிக்கு தான் தின்னு இன்னும் போடுறது குடலை. நீ வீட்டில் இருந்தால் அவன் ஃபினிஷ் கதை முடிஞ்சுது. அதுதான் பிசாசு திட்டம். இப்போ எனக்கு தாங்க முடியாது, இப்போ வலிக்குது. இப்போது நான் உட்காரனா எனக்கு ரெஸ்ட்டு. ஆனால் ஆண்டு செய்தியை கொடுத்துட்டார், இது போய் சொல்லுடான்னு. வேதனையோடு சொல்கிறதாயா ஊழியம். அல்லேலூயா. 4 காரியங்கள் சொல்லுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்தில் இருங்கள், புருஷராயிருங்கள், திட்டம் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 25 வருஷம் இட்ஸ் இயர் ஆஃப் பிலாங்ஸ் டு யூ. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. யூ வில் see wonders. நீங்கள் இதை நீங்கள் கையாள ஆரம்பிங்க. பயங்கர போராட்டம், சத்துலாமான வரும். அப்போ நீ சொல்லுங்க, நான் சாக மாட்டேன், நீ செத்து போன ஆவி உடையவன், நீ போடா, நீ எங்க வேணாலும் போடா, நான் ஏன் சாகணும்? போ, இயேசு நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிற வல்லமை உண்டாகும். ஆவியிலே நீங்கள் ஆவியிலே பலமுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, ஆவியிலே திட்டம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் பிசாசை எதிர்த்துனா அவன் உங்களை மேற்கொள்ளவே முடியாதுங்க. நம்ம தாங்க அவனுக்கு 2 கொம்பு பல்லுலாம் வச்சு நம்ம தாங்க முக்கியத்துவம் கொடுத்துனுங்கிறோம். அவன் அசிங்கப்பட்டவங்க, அவன் தோற்று போனவன், அவனுக்கு தலை நசுக்கப்பட்டது, அவனை வச்சு நம்ம கதை பேசினுக்கிறோம். எதிர்த்துனல், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்போ யார் எதிர்த்து நிற்க முடியும்? ஆவிலே பலன் கொண்டவர்கள் எதிர்த்துனா அவன் ஓடி போவான். அவன் ஒத்தையா அவன் கிட்ட நிற்கவே முடியாது. அவன் போய் இன்னும் 7 பேரை கூட்டின்னு வருவான். நீ 7 இல்லை, நீ அதான் வேதம் சொல்லுது, 1000 16,000 பேர் என் மேலே விழுந்தாலும் அது என்ன காரணம்? என்ன? நான் ஆவியில் எப்படி இருக்கிறேன்? Be bold and of good courage. ஒன்றும் பண்ண முடியாது. கடன் வரும், போராட்டம் வரும், இல்லைன்று வரும், பயங்கரமாக நீ நினைக்காதெல்லாம் வரும். அதெல்லாம் மனுஷனால் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளால் வரும். தைரியமாக இருங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிட்டு முடிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், 2 தீமோத்தேயு 1:7. மனப்பாடமாகவே சொல்லலாமே. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் தெளிந்த புத்தி, சொல்லுங்க என்னது? கிறிஸ்டல் கிளியர் மைண்ட். என்னமா போட்டிருக்கு? சவுண்ட் மைண்ட். ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் கிறிஸ்டல் கிளியர் மைண்ட், தெளிந்த புத்தியாக இருக்கணும். இப்போ 7 மணிக்கு ஜபத்துக்கு வரணும்னா நீங்கள் 4 மணிக்கே ரெடி ஆகணும். கெட் ப்ரிப்பேர்ட். காலையிலே மைண்ட் செட் பண்ணிடணும். இன்றைக்கி எங்கே போக போகிறேன்? ஜபத்துக்கு போக போகிறேன். போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, காலையிலே ஆரம்பிச்சிடுவான். சாயங்காலம் 4 மணிக்கு உனக்கு அதான் வேலை, அங்கே வேலை, அது போயிடுவேன். ஆனால் நீங்களாம் பாக்கியசாலிகள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பயத்தின் ஆவி கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தடவை நம்ம வாசித்து முடிச்சிருவோமா? முதல் வசனம் என்னது? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், 16. நீங்கள் என்ன எப்படி இருங்க? ஆவிலே வல்லமையாய் பலப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம என்ன வாசித்தோம்? சகரியா 4:6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவியில் நியூஸ் வாசிக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இன்னைக்கு காலையிலே 11 மணிக்கு திடீரென்று ஒரு விமானம் கீழே இறங்கி விழுந்து விட்டது. அதில் போன 176 பயணிகள் மறித்து விட்டார்கள். அந்த பயணிகள் 2 பேர் உயிரோடு காக்கப்பட்டார்கள். யாராவது கேட்பாங்களா?
யாரை கேட்பாங்க? நம்ம வேத வாசிக்கும் பொழுது ஜீவனோட வாசிக்கணும். அல்லேலூயா. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அத்தாரிட்டியோட வாசிக்கணும். ஏன்னா வேத வசனம் ஃபுல் ஆஃப் அத்தாரிட்டி. அது வல்லமையுள்ள வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள வார்த்தை. ஆமென். அப்ப அந்த வேதத்தை எப்படி வாசிக்கணும்? ஐயோ, சொல்றதுலே வல்லமை இருக்குது. சொல்லுங்க, எப்படி வாசிக்கணும்? வல்லமையா வாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்புறம் என்ன வாசிச்சோம்? ஏசாயா 40:10. பயப்படாதே, திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை தாங்குவேன். தாக்குவேன் அல்ல, தாங்குவேன். I will uphold you. I will uphold you. நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன். I will carry you. நான் உன்னை சுமப்பேன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கையில பூமியை வைத்து இருக்கிறது. மரக்கால்களால் இந்த பூமியின் மண்ணில் என்ன செஞ்சிருக்காரு? அளந்து வைத்திருக்கிற ஆண்டவர் நம்ம ஒரு ஆளை சுமப்பதற்கு அவருக்கு என்ன பாரமா? என்ன அழகாக சுமப்பார். நீ அவர் கையில் அடங்கிரு, அது போதும், மீதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். ஆமென். ஒழுங்காக வேத வாசிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். விசுவாசமுள்ளவர்களா இருங்க, யாவரோடும் அன்பா இருங்க. ஒரு குற்றத்தை என்ன செய்யாதீங்க, பேசவே பேசாதீங்க. வேணாம், நமக்குள்ள ஆணி இருக்கு கண்ணில், அடுத்தவங்களுக்கு கண்ணில் இருக்க தூசியை பற்றி நம்ம என்ன பண்ணோம், பேச வேணாம். என் கண்ணில் ஏகப்பட்ட ஆணி இருக்குய்யா. நானே இன்னும் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், எவ்வளோ நேரம் நான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ காரியங்கள் நான் செய்ய வேண்டியிருக்கு. அப்படிதான் நம்ம நினைக்கணும். வழியை அவன் இவன் இதெல்லாம் இல்லைங்க, கிடையவே கிடையாது. நானே ஓட்டேன், என் பையே ஓட்டேன். ஆண்டவரே, அந்த ஓட்டை என்ன செய்யுங்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் அபிஷேகத்தினால் அந்த அதெல்லாம் என்ன செய்யுங்க, மூடுங்க, ரிப்பேர் பண்ணுங்க ஆண்டவரே. ஏசப்பா கிருபைன்னு அந்த கிருபை சார்ந்துருங்க, கர்த்தர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. பலன் கொண்டு தின்னாத மனதாயிரு. ஆமென். அப்புறம் 2 கொரிந்தியர் 16:11 என்ன வாசிக்கிறோம்? விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திட்டம் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம என்ன வாசிச்சோம்? 1 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி இருந்ததுன்னா நீங்க யுத்தம் பண்ண முடியாது. பயமுள்ள ஆவி இருந்தா தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்க பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எடுத்து பயன்படுத்தினா பயப்படுறவர்களை கர்த்தர் பயன்படுத்தவே முடியாது. பயப்படுறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. பயப்படுறவர்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பயப்படவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு, திகையாதேன்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயம் கர்த்தர் உங்களை நிச்சயம் நடத்த, பாதுகாக்க வளர இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த வருஷத்தை ஆண்டவரே நாங்கள் முடிக்கும்படியான ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. தேவனுடைய சித்தம் நடப்பதாக எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, 25வது வருஷம் நீங்கள் எனக்கு உள்ளங்கையில் என்ன வரைந்திருக்கிறது என்பதை எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே, நீர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க. நான் உயிரோடு இருப்பது ஒரு நோக்கம் உண்டு. அந்த திட்டத்தையும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, தகப்பனை என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட தீர்மானம் எடுங்க. நான் என்ன வேலை செய்ய போகிறேன், எந்தெந்த விதத்தில் நான் கனி கொடுக்க போகிறேன். ஆண்டவரே, நான் கனி கொடுக்க கிருபை செய்யும். அவன் தப்பாமல் கனி கொடுப்பான். நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டுகிறவன் தப்பாமல் கனி கொடுப்பான். நீ எங்கே நாட்டப்பட்டு இருக்கிறீங்க, உங்கள் சிந்தை எங்கே இருக்கிறது? உங்கள் சிந்தை நீர்க்காலில் ஓரமா இல்லை, அது உலகத்தில் இருக்குன்னா, ஆமா, லோத்து போல சம பூமியில இருந்ததுன்னா அது கனி கொடுக்க முடியாது ஐயா. தேவ திட்டம் செய்யும் பொழுது, தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை அவருடைய வலது கரத்தினால தாங்கி நடத்தும் பொழுது அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாரு. ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு பல போராட்டங்கள் வரும், பல நிலைகளில் நீங்கள் கடந்து செல்வீங்க. ஆனால் சபையாகிய பேழைக்குள்ள கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், மறக்காதீங்க. சபையாகிய பேழைக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை மாதத்துக்கு, எத்தனை நாட்களுக்கு உங்க ஆகாரம் வேணுமோ அத்தனை ஆகாரத்தையும் கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறாரு. அத்தனை வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் நமக்கு
ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நடத்தினார் அல்லவா? ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தினார் அல்லவா? தொடர்ந்து கர்த்தர் இதை காட்டிலும் அதிகமாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த 25வது ஆண்டு கர்த்தர் உங்களை மகிமையான காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாருக்கு? கனமுள்ள பாத்திரத்தை உடையவர்களுக்கு. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா. பயப்படவே பயப்படாதீங்க, கோழையா இருக்காதீங்க, புருஷரா இருங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்க, முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் அந்த பலத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை பார்த்து ஒவ்வொரு வாழ்த்துங்க, சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறாரு, இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறாரு. வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து சொல்லுங்க, முன்னால பின்னால பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறாரு, நடத்தினாரு, இனியும் நடத்துவாரு, இனியும் நடத்துவாரு, இனி உங்களை நடத்துவார் ஐயா, இனி நடத்துவாரு. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மாற மாட்டார் ஐயா. மனுஷன் மாறுவான், மனுஷன் மாறுவான், மனுஷன் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். ஆனால் கர்த்தர் பொய் சொல்கிறவர் மனிதர் அல்ல. அவர் சொல்லிய காரியத்தை நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராக இருக்க. குறித்த காலம் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதமானாலும் அது பொய் சொல்லாது. அந்த தரிசனத்துக்காய் காத்திருக்க கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை பண்ணினவர். நிச்சயம் அந்த காரியத்தை நிறைவேற்ற 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 அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரணை தட்டி ஆர்ப்பரிங்க. நன்றி பரலோக பிதாவே, உங்கள் அன்புக்காக நன்றி, இரக்கத்துக்காக நன்றி, உங்கள் அளவில்லாத கிருபைக்காக நன்றி. 24ஆம் வருஷம் நாங்கள் துவங்கினோம், அப்படின்றதுக்குள்ள ஓடி போச்சு அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை காடு மேடுகளை தாண்டி வந்தோம், உங்களுடைய கரம் எங்களை தாங்கி எங்களை ஆண்டவர் நிர்மூலமாகாம எங்களை காத்தீரே. அதற்காக ஸ்தோத்திர ராஜா, அதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தலை குனிந்து போகாதபடிக்கு வைத்தீரதற்காக ஸ்தோத்திரம். வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த சபைக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த பொறுப்புகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரின் மீது ஆண்டவரே அதிசயமான காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்வீராக. இவர்கள் நிமித்தம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, மகிமை இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லாம் துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை மட்டும் விசேஷமாக புதிய ஆண்டுக்குள்ளே கால் வைக்கிறது உங்களுக்கு கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றி, அவருடைய பொற்கையில் இருக்கிறதான பொற்பாத்திரமாக மாற்றி, உங்களை அந்த பாத்திரத்தை தேவ ஆவியினால் உங்களை நிரப்பி உங்களை கர்த்தர் நிச்சயம் நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.